ஜகம் என்பது ஆத்மா கண்டு கொண்டிருக்கும் சொப்பனம் என்றே மகான்கள் கூறுகிறார்கள். ஞானபிதா சித்தவேதத்திலே இதை தெளிவாக சொல்லியிருந்தார்கள். நாம் காணுகின்ற இந்த உலகம் ஆன்மா காணக்கூடிய சொப்பனம். ஆம், ஆன்மாவின் சொப்பனம்தான் மனம். மனதின் சொப்பனம்தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம். இந்த உயர்ந்த தத்துவத்தை மிக எளிமையாக ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லியிருந்தார்கள். இது குறித்தான மேலதிக விளக்கங்களை தெரிந்து கொள்ள சித்தவேதம் என்கிற நூலை வாங்கி வாசித்து பாருங்கள். இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களுக்கான ஆழ்ந்த புரிதல் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த உலகத்தை மனம் உருவாக்கி அதிலே பயணித்து திரும்ப அதை அழித்து விடுகிறது. கடலிலே நதிநீரின் ஓட்டத்தால் பற்பல பொருட்கள் வந்து சேர்கின்றன. அப்படி கடலிலே சேர்ந்த பொருட்களுக்காக கடல் எந்த வகையிலும் உணர்ச்சி வசப்படுவதில்லை. ஏன், தன்னிடமிருந்து உருவாக்கி கொண்டிருக்கும் அலைகளுக்காக கூட அந்த கடல் உணர்ச்சி வசப்படுவதில்லை. அதுபோல ஆன்மா என்பது நிலைத்த ஒன்றாக இருக்கிறது. அதிலே மனம் உருவாக்கி கொண்டு விட்ட பற்பல விதமான சலனங்களை மனம் எக்காரணத்தை கொண்டும் உள்வாங்கிக் கொள்வதே இல்லை. மனம் வெறும் சாட்சியாக மாத்திரம் இருந்து இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே உணர்ச்சி மற்றும் உணரப்படக்கூடியவன் என்கிற இரண்டு நிலைகள் இருக்கின்றன. ஆன்மா என்பது மனதை கொண்டு இந்த உலகத்தை உற்று நோக்குகிறது. ஆனால் எந்தவிதமான உலக சலனங்களும் ஆன்மாவை பந்தப்படுத்துவதில்லை. காரணம், ஆன்மா ஜோதியாக இருக்கிறது. அந்த ஜோதி பிரகாசித்து கொண்டிருக்கிறது அல்லாது ஜோதியிலே பெரிது சிறிது என்கிற நிலை ஏற்படுவதில்லை. நெருப்பு நெருப்புத்தான். அதிலே சிறிய நெருப்பு பெரிய நெருப்பு என்று எதுவுமே கிடையாது. நெருப்பிலே போடப்பட்ட எந்த ஒன்றும் அதன் சுயத்தன்மையோடு இருப்பதில்லை. மொத்தமும் நெருப்பால் ஆகர்ஷிக்கப்பட்டு அணுக்களாக மாற்றிவிடப்பட்டுவிடும். எனவே ஆன்மா என்பது நெருப்பு தத்துவமாக இருக்கிற காரணத்தால் இந்த உலக மாயை காரணமாக ஏற்படக்கூடிய எந்த ஒன்றுமே மனதை பாதிப்பதில்லை.